வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் எம்டி ஹேண்ட் சேனலில் இருந்து கூலி மீம்ஸ் ரியாக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனோட சேர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யாரும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள். யூபிஐ கூட ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி தான் கூலி ரேண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். கூலி மீம்ஸ் ரியாக்ஷன் போகலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கூலி படத்தோட மீம்ஸ் ரியாக்ஷன். என்ன எல்லாரும் கூலி படம் பார்த்துட்டீங்களா? ஓ இந்த பையனா கூலி படத்தோட மீம்ஸ் கூட நம்ம ஃபன்னா ஜாலியாக தான் பார்க்க போகிறோம். யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். வாங்கம்மா வாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஏதோ பண்ணிட்டாங்க. ஏய் உனக்கு ஊசி போட்டதே அவர்தான்டா மெயின் வில்லன். இந்த மாதிரி மீம்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் வேணும்னே பண்ணிட்டாரு, முதுகுல குத்திட்டாரு. பண்ண முடியலங்க. அவர் ஒரு தீவிர கமல் ஃபேனு, அதனால தான் அப்படி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது தப்பாயிடும். ஆனா ஒண்ணு சார், நான் கமல் ஃபேன் சார். நான் கேட்டேனா கேட்டிருக்கணும்ல. இந்த மீம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஃபன்னா காமெடியா எடுத்துக்கலாமே தவிர இதெல்லாம் உண்மை கிடையாது. அவரே தன்னோட கெரியரை காலி பண்ணிக்க முடியுமா? லோகியோட ஸ்டைல் அப்படிங்கறத தாண்டி கமர்ஷியலா ஹிட் ஆகணும், அதர் ஸ்டேட்ல இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து ஜெயிலர் மாதிரி ஒரு ஹிட் கொடுக்கணும், அதான் சன் பிக்சர்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா தேவ பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் ஊத்தி சாம்பிள் காட்டினேன். எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, சொன்னது எல்லாமே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கான வயலன்ஸ் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. மேபி அந்த பணத்தை சேர்ல உட்காந்து எரிப்பாங்களே அந்த சீனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதுவுமே பார்க்க ரொம்ப வந்து பார்க்க முடியாத அளவுக்குலாம் கிடையாது. இதுதான் நான் கேட்டேன். ரத்தம் திரிக்க ஒரு ஆக்ஷன் படமா? ஒரே ஒரு சீன்ல வந்துட்டு தையல் போடுவாங்க ஷௌபீனுக்கு, தலை கிழிச்சிருக்கும், அதை கூட பிளர் பண்ணிருக்கலாம். அதுக்காகவா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? நம்பவே முடியல. யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தா குழந்தைகளோட ஃபேமிலியா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க இந்த படத்தை. அதுதான் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இந்த டவுட் தான் எல்லாருக்குமே இருக்கு போல. ஓவிய போட்டி இதான் சாக்குன்னு என்னென்ன சொல்றாங்க. எப்பா டேய் போதும்டா. இதுக்கு லியோவோட ஆதிக்கு எவ்வளவு பரவாயில்ல. நான் கிளம்புறேன்ப்பா. பிடிச்சது நான் தான். ரெட்ரோ ஃபிலிம் ஆஃப் தி இயரா? அது கூட நல்ல படம் தான். கங்குவா கூட ரஜினி அத்தா ஏதேனும் இவ குறிவிட போகிறேன் சொல்லுங்கடா. அவ்வளவு மோசம் இல்ல. ஏன்டா ஏன் இப்படி பண்றீங்க? ஆயிரம் கோடிங்கிறது கனவாவே போயிடுச்சேடா. ஃபர்ஸ்ட் அவங்களோட டார்கெட் 1000 கோடிங்கிறதே இல்ல, நீங்களா தான் சொல்லிட்டு இருக்கீங்க 1000 கோடின்னு. அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்ல. 1000 கோடி அடிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி இருக்கணும், ஸ்கிரீன் பிளே இருக்கணும், வருஷங்கள் மெனக்கடணும், ப்ரொமோஷன் நல்லா பண்ணணும். நம்ம ஸ்டேட்ல மட்டும் 2 வருஷம் சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், எல்லா நடிகர்களும் போயிட்டு ப்ரோமோட் பண்ணணும். எல்லா ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் படம் எடுக்கணும், அவங்க கல்ச்சர் கூட கனெக்ட் ஆயிருக்கணும், இல்ல கடவுளை வச்சு சிங் பண்ணணும், இல்ல அங்கங்க கிளாமர் காட்டணும். இந்த மாதிரி கமர்ஷியல் கர்மங்கள்லாம் கடக்கணும்.
எல்லா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும் இருக்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டு நீங்க 1000 கோடி 1000 கோடின்னு போயிட்டு இருந்தா எப்படா வரும்? தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த 1000 கோடி 2000 கோடி எல்லாமே வெறும் நம்பர் கேம் தான். ஏய் இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. இப்ப பாருங்க, கூலி வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 151 கோடியா. இதுக்கு முன்னாடி லியோவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 148 கோடி. அதை விட ஒரு 3 கோடி அதிகம். என்னன்னா அதை தாண்டி இருக்கணுமா? அந்த 100 மீட்டர்ஸ் எவ்வளவு செகண்ட்ஸ் மேடம். எல்லா ஸ்டேட்ல உள்ள ஸ்டார்ஸையும் கூட்டிட்டு வந்து வெறும் 3 கோடி தான்டா டிஃபரன்ஸ்ன்ற மாதிரிலாம் பாத்தீங்க. நீங்களே சொல்லுங்க மேடம் எவ்வளவு போடலாம்னு. அது போட்டோ கிடையாது. அடுத்து ஜனநாயகன் படத்துக்கு 155 கோடி இல்ல 200 கோடி அப்படி இறங்கிடுவாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா யாருக்கு தெரியும்? சும்மா அடிச்சு விட வேண்டியதான். சும்மா 500 crores 1000 crores சும்மா பேப்பர்ல போடுறது. அதனால அவங்க எத்தனை கோடி வேணா போட்டுக்கிட்டோம். 500 கோடி போட்டோம், 1000 கோடி போட்டோம், 2000 கோடி போட்டோம், 5000 கோடி போட்டோம். அது நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு நல்ல படம் வந்தா போதும், அவ்வளவுதான். சும்மா 300 400 அடிச்சு விட்டு போறது. இது ஆமாண்டா. ஏய் இவராடா லோகிப்க கையை பிடிச்சி கிஸ் அடிக்கணும். நான் உராட பெரிய பேர் செருப்பு போடணும் படம் பாக்குறேன். அதான் என் மனசு ரொம்ப கவலையா. ஏங்க அங்க புக் பண்ணும்போது இந்த வாங்கி 1000 கோடி அடிக்கணும். 5 தலை பாம்பே படம் எடுத்ததுங்க. பாபா உனக்கு இறங்கிச்சு. எனக்கு வந்து கூலி படத்தை பாக்குறத விட இவரை பாக்கணுங்க தான் ரொம்ப ஆசை. இவர்தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஸ்கர் கூட ட்ரம்ப் ரஜினி பகவான் முதட்டே கற்க கசடர இற்றபின் ரஜினி அதற்கு தக தன்னஞ்செறிவது பொய்க்கத அதற்கு பின் ரஜினியே அதனை சுட். யார் சொன்னது? அந்த பிளாஷ்பேக் மட்டும் படம் ஆரம்பத்துல இருந்தே வைப்பு தான். காலை தூக்கி தலைகை நினைக்கிறாங்க என் ஃப்ரெண்டு. தலைகை நினைக்கிறாங்க வைப்பு தலைகை நினைக்கிறாங்க. என்ன பண்றீங்க? நாங்களாம் 9 மாசம் கோயிலியா இருக்கும்போது கோவா கூலி கூலிடணும். இவர் பேசுறது நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. இவரை போயிட்டு இன்டர்வியூ எடுத்து திவாகர் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. அப்படியே விட்டுருங்க. ஆமா, இந்த திவாகர் என்னன்னா திவாகரோட ஐடி கூட இப்ப டெர்மினேட் ஆயிடுச்சா? எங்க போச்சு, என்ன ஆனானே தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல. சஞ்சீவ் வைஃப் தான் நிஜமா நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. மறுபடியும் வராம இருந்தா சரி. ட்வீட் வந்துருச்சு. LCU ஹே ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டாலே போட்டுருக்கோம். ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இதே பார்த்தேன். ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன்னு விட்டாரு. படம் பார்த்துட்டு அது போல தான். அதுல வந்துட்டு இவங்க எடிட் பண்ணி போட்டுருந்தானுங்க. கூலி படத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி தக் லைஃப் படம் பார்த்துடுவாங்க, லால் சலாம் பார்த்துடுவாங்க, அந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையாவே பாத்துருக்கலாம் போல. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருந்தா இது இன்னுமே ஒரு சூப்பரான படமா இருந்திருக்கும். கூலிக்கே ஒருத்தன் கேசரி கிட்டிட்டு இருக்கான். பாப்போம் அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா பகவந்த் கேசரி படம் வந்து நேஷனலோட வாங்கிட்டுன்னு சொல்றாங்க. அப்படியா? என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும். என் பீட்டை நானே கேட்பேன். என் ஹீட்ல நான் தான் இருப்பேன். வண்டி யாரு? அந்த ஷௌபின் தான் வண்டியில துரத்திட்டு வரான்னு தெரியுதுல. கார் கண்ணாடி ஒரு பேசிக் அறிவு கூட இல்லையாமா? கார் கண்ணாடி ஆடிய டப்புன்னு வந்து புடிச்சிடுறான். இந்த சீன் பாக்கும்போது அந்த விண்டோ ஏத்தி விடணும் கூட தோணுச்சு. ஏன்னா பப்ளிக்கா ஸ்ருதிஹாசனை வந்துட்டு ஷௌபின் வந்து துரத்திட்டு போயிட்டு இருப்பாரு. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இது எல்லாமே நான் ராண்ட்லயே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல எல்லாரும் முன்னாடி போட்டு அடிச்சிட்டு இருப்பான். இந்த சீனை மட்டும் வேற மாதிரி பண்ணிருக்கலாம். ரொம்ப ஓவரா லாஜிக் மிஸ்டேக் மாதிரி தோணுச்சு. போலீஸே இதெல்லாம் கிடையாதுங்க, அவ்வளவுதான். இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? அதுவும் மாஸ்டர் அது கூட நல்லா இருக்குங்க. மாஸ்டர் ஒரு கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும் தான் படத்துல. பட் அது நல்லா இருக்கும். எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. வேற அவரை அடிக்கிறதுக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். அண்ணா வாங்க. பரவாயில்ல, கைதி 2ல கன்ஃபார்மா மல்டி ஸ்டாரர்னு இறக்காதீங்க. அது விடுங்க. கதை இந்த டைம் வந்து ரத்னாவுமே கூட இல்ல. ஏன்னா லியோவோட சக்சஸ் மீட்ல வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. மேபி அதனால தான் இந்த படத்துல அவர் இல்லையோங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. எனக்கு டவுட் இருந்துச்சு. அதான் உண்மை. சத்தியமா சத்திய ஆனா அவர் படம் பண்ணிட்டு இருக்கறதா சொல்றாங்க. லோகேஷ் தான் சொல்லிருப்பாரு. ஏயா
எங்க இருக்கடா அனிருத்தே உண்மையா வந்து ஆடின மாதிரி இருக்குடா. கூலி படத்துல பண்ண டிஏஜிங்க விட இது நல்லா இருக்குடா. சூப்பரா கூலி படத்துலயே ஏதோ 3D மாடலிங் பண்ணி பண்ணலாம் ஃபீல் ஆகல அந்த அளவுக்கு. மோனிகா சாங் இன்னொரு வாட்டி ஏதோ ஏல பண்ணவா போயிடுறோம். மோனிகா சாங்குமே அந்த அளவுக்கு இல்லடா. எதுக்கு அச்சானன்ற மாதிரி இருந்துச்சு. டக்குனு மோனிகா அப்படினு போய் ஆட வச்சிருப்பாங்க அந்த சாங்க்கு முன்னாடி. அதுவுமே முக்கியமா தான் இருக்கும். ஏதோ என்கேஜ் பண்றீங்க வந்து சரக்குல தூக்கி போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. இத நான் ரேண்ட்ல சொல்லலாம். சம்பந்தமே இருக்காது. ஹிந்தியில் ரீமேக் ஆக்கிறது கூலி, டைட்டில் கில்லாடி கூலி. சோ எல்லா கேரக்டருமே அக்ஷய் குமார் தான். கூலி கிளைமாக்ஸ் கரெக்டா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட்டா. இந்த ஜெயிலர் அரசியல்லாம் தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா வேற மாதிரி வீடி சீன் டென்ஷனா இருக்கு. ஃபோன் கால்ல மறக்க வரல தயால அந்த சீன். एक्चुअली இதெல்லாம் ரேண்ட்ல நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். பீடி ஊதுற சீன் நல்லா தான் இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சு. என்னதுடா இது? எனக்கு அது அப்படியே ஜெயிலர்ல இருந்து ஏன்டா தூக்கி போட்டின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கடா அதெல்லாம் தனித்தனியா ஆரம்பிச்சாங்க. இதுல சேர்த்து ஒரே ஆரம்பிச்சாங்களோ. ஒரு பாஷா கூட காணோம். தளபதியை பார்த்த மாதிரி இருக்கு. பாஷா பார்த்த மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. மாணிச்சன் பத்தி இல்ல எல்லாம் இவனால வந்தது. 1 கூலி equal to 100 பாஷாஸ். ரோலெக்ஸ் ஆர் தாகா? ரோலெக்ஸ் தான். அமீர் கான் வந்துட்டு ரோலெக்ஸ் மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான வில்ல மாதிரி எல்லாரையும் கொல்றது, மாசான என்ட்ரி அந்த மாதிரி நினைச்சு பண்ணிருக்காங்க. ஆனா மொக்கையா தான் இருந்துச்சு. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இல்ல சம்டைம் ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகல. எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதே ஒரு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெயிலர் காமிக்கிற மாதிரி பண்ணி கொண்டு வர கூடாது. விக்ரம் ரோலெக்ஸ் எல்லாம் அந்த படத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இதுல ஒர்க் அவுட் ஆகல அவ்வளவுதான். நீங்க லியோட கிளைமேக்ஸ்லயே விக்ரம் டு கனெக்ட் பண்ற சொல்லி கால் பண்ணதே கடுப்பா இருந்துச்சு. அதே பண்ணி அது முடிச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது இவருக்கு அது பிடிக்கல போல. அது மட்டும் டேய் மச்சான் வேணாண்டா, அதை மட்டும் பண்ணிடாத. நல்ல வேலை பண்ணலடா. பண்ணாம இருந்த வரைக்கும் நல்லது. நல்ல வேலை நீ எதுவும் அதுமே ஒரு தேரி சுத்திட்டு இருந்துச்சு. எஸ்கே வர போறாரு. அதான் மேன்ஷன்ல நல்லா சண்டை போடுற 18 இல்ல 19 பேர் வச்சிருக்கீல. அதுல யாரையாவது அனுப்ப வேண்டியதுதான். ஸ்ருதியை காப்பாத்த ஒண்ணுத்துக்கு அனுப்பி வச்சிருக்க. எனக்குமே இருந்துச்சு. ஆனா 19 பேர் மாசா இருக்காங்க. அவங்கள அனுப்பி வச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஒண்ணுத்துக்குமே ஆகாத ஒரு 2-3 பேர் சண்டை தெரியாத 2-3 பேர் அனுப்பி வச்சிருக்காங்க. ஸ்ருதிகாசனை காப்பாத்துற சீன்ல வந்து உபேந்திரா வந்ததாங்கன்னு வச்சுங்க. செம்ம மாசா நீங்களே சொல்லுங்க ப்ரோ. இது நல்ல ஐடியால டேட் அப்படி கிழிச்சுவாங்க. உபேந்திரா வந்து இந்த ரூம்ல தான் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிரும். அவர் எப்படா ரிவீல் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு மொக்க சீன்ல ரிவீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது பண்ணிருக்கலாம். உண்மையா சொல்லணும், அந்த 18 பேர்ல 19 பேர் அந்த டயலாக் எதுவுமே தேவையில்ல. அதான் தூக்கிட்டு உபேந்திரா வச்சு வச்சிருக்கலாம். ஆமாங்க, செம்ம ஐடியாங்க இது. அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார்மே இருப்பாரு. அது கூடவே இவரு வந்ததுனால இது வந்து பெருசா ஒரு சும்மா முன்னாடி பாடிகார்ட் மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. தெரியாது. உபேந்திராவை மட்டும் நீங்க தனியா ரிவீல் பண்ணியிருந்தா, ஸ்ருதிகாசனை காப்பாத்துற சீன்லயோ இல்ல வேற ஏதாவது சீன்ல வச்சிருந்தா செம்ம ஐடியா. அததான் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணிருக்கலாம். ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு நெகட்டிவா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு மோசமான படமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இல்ல, ரிவ்யூஸ்ங்கிறது ஒவ்வொரு ரிவ்யூவரோட தனிப்பட்ட கருத்து தான். ஒரு ரிவ்யூவருக்கு அந்த படம் பிடிக்கலனா அதுக்கான காரணங்கள் என்ன வேணா இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள். தியேட்டர் மொக்கையா இருக்கலாம், சவுண்ட் மொக்கையா இருக்கலாம், பக்கத்துல ஏதாவது உட்கார்ந்து படம் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கலாம், படம் பார்க்கும் போதே தூங்கி இருக்கலாம், அந்த ஆக்டரை பிடிக்காம இருந்திருக்கலாம், அமௌண்ட் கிரெடிட் ஆகாம இருந்திருக்கலாம், அந்த ஆக்டர் மேல இருக்கிற வன்மமா இருக்கலாம், தியேட்டர் பிரிண்ட் சரியில்லாம இருந்திருக்கலாம், அவங்களோட ரசனை வேற மாதிரி இருந்திருக்கலாம், உண்மையாவே படம் மொக்கையா இருந்திருக்கலாம், படமே பார்க்காம ரிவ்யூ பண்ணிருக்கலாம், எல்லா காரணத்தையும் சொல்லிட்டாங்க, புரியாம இருந்திருக்கலாம், இது மாதிரி பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஐயோ பாவம். ஆனா ஒரு சில ரிவ்யூஸ் இருப்பாங்க, அவங்க டேஸ்ட்டும் உங்களுக்கும் ஒத்து போகலாம். ஓகே, நம்ம நினைச்சத பாதி விஷயங்களை இவன் கரெக்டா சொல்றான் அப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட உங்களுக்கு தோணலாம். இல்ல நீங்க படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு என் மனசுல இருந்த எல்லாத்தையும் இவன் சொல்றான்டா அப்படின்னு இருக்கலாம். அது நானா கூட இருக்கலாம். கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். என்ன ஐபிஎஸ் விஜயகுமார் நிறைய விஷயங்கள் எனக்கு ஒத்து போச்சு. விஜய் குமாரா கூட இருக்கலாம்.
அப்படி பேசுறது. ஓகே, உங்க எண்ணங்களை சொல்ற மாதிரியான ரிவ்யூஸை தேர்ந்தெடுத்து வச்சிங்க. அதனால ரிவ்யூவை மட்டும் நம்பாம நீங்க படத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. சில பேர் நான் மெய்யழகன் படத்தையே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்த பிறகு இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டடா அப்படின்னு வருத்தப்பட்டவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் தான் மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு அழுகிறாரா? ஆனா ஒரு சில படங்களை பார்த்து பாதிலே ஓடி வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இருக்குதுதான். ஒருவேளை இல்லடா நான் தேவையில்லாம ஒரு படத்துக்கு போயிட்டு என்னோட பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ண விரும்பல, நல்ல படமா இருந்தா தான் நான் தியேட்டருக்கு போவேன், எல்லாருமே பாசிட்டிவா சொன்னாதான் அந்த படத்துக்கு போவேன் அப்படின்னு நினைச்சா கூட அது உங்களோட முடிவு தான். என்ன ஒரு விஷயம்னா உங்க டேஸ்டுக்கு யாரு கரெக்டா இருக்காங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா நீங்க களத்துல இறங்கிடுங்க. இல்லைன்னா எல்லாருமே ஓரளவு பாசிட்டிவாவே நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ரிவ்யூவரோட ரிவ்யூவுமே அவங்களோட சொந்த தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். அது ஒட்டுமொத்த மக்களோட கருத்தாவும் ரசனையாவும் எப்போதுமே இருக்காது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அதனாலையும் கூட அதுபோக கூலி படம் அதனாலயா என்னன்னு தெரியல. பட் இவர் சொன்ன ஒரு காரணம் இருக்குதான். அதனாலதான் ஒரு 4-5 நாளா வீடியோ பண்ணாம இன்னைக்கு இந்த வீடியோ முன்னாடி வந்த வீடியோ இருக்குல்ல, கூலி ரேங்க் வீடியோ, அது 4-5 நாள் கழிச்சு தான் கூலி படம் ரிலீஸ் ஆகி 4-5 நாள் கழிச்சு தான் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே இவர் சொன்ன ஒரு காரணம் தான். எடுத்தோன்னே எதுக்கு அது ரிவ்யூ மாதிரி பண்ணி ரிவ்யூமே நான் பெருசாக பண்ணது இல்லைல்ல. ஸோ அதனால கொஞ்சம் உழப்பி ஒரு மாதிரியா பண்ணியிருப்பேன். அது ரிவ்யூன்னு பெருசாக சொல்ல முடியாது. என்னோட தனிப்பட்ட கருத்து, கேள்விகள் அதெல்லாம் தான் அந்த படத்தில் இருக்குமே. உபேந்திரா கரன் ஒரு சீன் சொல்லியிருந்தாலும் அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவர் சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருந்தா என்னங்க, அதை விட நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த கூலி ரேங்க் வீடியோவில் என்னோட தனிப்பட்ட கருத்து எவ்வளோதான் சொல்லியிருந்தாலும், எவ்வளோதான் கேள்விகள், என்னென்ன தான் மிஸ்டேக்ஸ் எனக்கு தோணுது ஷேர் பண்ணியிருந்தாலும் கூட அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே எண்டிங்லேயே. அதுதான் ஃபைனல், அவ்வளோதான். அதான் ரிவ்யூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே சேமாக இருக்குன்னு அவசியம் கிடையாதுல்ல. பட் இவர் வீடியோவில் இப்போ சொன்னதில்ல நிறையாவது எனக்கு ஒத்து போச்சு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் லிசனிங் ஃப்ரம் கூலி ரேங்க் வீடியோ. பார்க்கணும்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.